1985ஆம் ஆண்டு அவனுக்கு வயது 4. 3 வயதிலிருந்து அவன் டிவி பைத்தியம். பெரும்பாலும் விளையாட்டு நிகழ்ச்சிகளையே பார்த்து கொண்டிருப்பான். ஃபுட்பால் பிடிக்கும், டென்னிஸ் பிடிக்கும், பெண்கள் வாலிபால் பிடிக்கும். ஆடுவதற்கல்ல, பார்ப்பதற்கு. எப்போதும் பார்ப்பான், இடைவிடாமல் பார்ப்பான், மணிக்கணக்கில் பார்ப்பான். இவனுக்கு என்ன புரிகிறது, இப்படி விழுந்து விழுந்து பார்க்கிறானே என்று வீட்டில் ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் புரிந்தது, விளையாட்டுகள் பலவிதமானாலும் சூட்சுமம் ஒன்றுதான். வெற்றி என்பது இலக்கு, அதற்காக எப்படி உழைக்கிறார்கள் என்பதுதான் விஷயம். குறிப்பாக டென்னிஸில் ஒவ்வொருவரும் சர்வீஸ் போடுகிற காட்சியில் அவன் தன்னை மறப்பான். பந்தை உயர தூக்கி போட்டு மறு கையால் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி அடிக்கும் போது அவனுக்கு நெஞ்சு துடிக்கும். கடவுளே, பந்து நெட்டில் பட்டுவிடக்கூடாது, அப்படி பட்டுவிட்டால் சே என்பான். மறு சர்வீஸை பார்க்க மாட்டான். அது வீரர்களுக்கு அவன் கொடுக்கும் தண்டனை. 4 வயசு பையன் என்றாலும் எத்தனை தீவிரமான டென்னிஸ் ரசிகன் அவன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். ஒவ்வொரு சர்வீஸும் எதிராளி கோட்டில் கனப்பொழுதில் பட்டு தெரித்து பாய்ந்து ஓட வேண்டும். அவனுக்கு தடைகள் பிடிக்காது, அதுதான் விஷயம். அவன் டென்னிஸில் மனதை பறிகொடுக்க தொடங்கிய அந்த வருடம்தான் போரிஸ் பெக்கர் முதலில் விம்பிள்டன் சாம்பியன் ஆனார். இறுதிச் சுற்று ஆட்டம் முழுவதையும் இமைகொட்டாமல் பார்த்து முடித்துவிட்டு, அடுத்து பெக்கர் சுவிட்சர்லாந்திலிருந்து வருவான் பாருங்கள் என்று தன் அம்மாவிடம் சொன்னான். சொன்னதுடன் நிறுத்தாமல் மறுநாளே அடம் பிடித்து ஒரு டென்னிஸ் ராக்கெட் வாங்கி கொண்டு காற்றோடு யுத்தம் புரியவும் ஆரம்பித்தான். இன்றைக்கு 36 வயதான ரோஜர் ஃபெடரரை குறைந்தது 36 லட்சம் பெண்களாவது தன் மானசீகத்தில் காதலித்துக் கொண்டிருப்பார்கள். அவர் மிர்காவை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டு 4 குழந்தைகளுக்கு தகப்பனான பிறகும் இந்த எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட வாய்ப்பே இல்லை. கணக்கிட முடியாத அளவுக்கு பணம், நாடுதோறும் வீடுகள், நினைத்தது எதுவானாலும் நினைத்த கணத்தில் அடையக்கூடிய வசதி, செல்வாக்கு, புகழ். தரவரிசையில் உலகின் 3வது இடத்தை பெற்ற பிரபலம், பல மில்லியன் சொத்துக்கு அதிபதி. பணத்தால் வந்த புகழ் அல்ல அவருடையது, புகழினால் சேர்த்த பணத்துக்கு சொந்தக்காரர் ஃபெடரர். டென்னிஸ் தான் தன் வாழ்க்கை என்று முடிவு செய்த பிறகு ஃபெடரர் விளையாட்டுக்கு கூட இன்னொன்றை நினைத்து பார்த்ததில்லை, படிப்பு உட்பட. போரிஸ் பெக்கரின் அந்த முதல் விம்பிள்டன் வெற்றியை களிப்பு காட்சிதான் தன்னை செலுத்திய மாபெரும் சக்தி என்று இன்றைக்கும் சொல்வார் ஃபெடரர். டென்னிஸ் என்பது எனக்கு விளையாட்டல்ல, அது ஒரு சக்தி, என்னை செலுத்திக் கொண்டிருக்கின்ற சக்தி. ஒரு விஷயம் கவனியுங்கள், ஆடுகளத்தில் நான் ஜெயித்தாலும் தோற்றாலும் அதை எனது கைகள் தான் தீர்மானிக்கின்றன. இது டென்னிஸுக்கு மட்டுமா பொருந்தும்? புகழ், பெரும்புகழ் என்பது மிகப்பெரிய வெற்றியின் இறுதியில் வருவது. நாம் கவனம் செலுத்த வேண்டியது அந்த மிகப்பெரிய வெற்றியை அடைவது எப்படி என்பதில் மட்டும்தான். மிகப்பெரிய வெற்றி என்பது மிக கடுமையான உழைப்பினால் மட்டுமே வருவது. இந்த உழைப்பு தான் அவரை 2003 இருந்து 2007 வரை தொடர்ந்து 5 விம்பிள்டன்களை பெற வைத்தது. நேற்று பெற்ற வெற்றியும் சேர்த்து இதுவரை 8 விம்பிள்டன்களை வென்றுள்ளார். ஃபெடரர் தனது இளமை காலத்தில் ஒரு நாளைக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை உட்கார்ந்து டென்னிஸ் மேட்ச் பார்க்கிற வழக்கம் வைத்திருந்தார். புகழ்பெற்ற ஆட்டக்காரர்கள் அத்தனை பேரின் ஆட்டங்களையும் வீடியோ கேசட்டுகளாக சேகரித்து வீட்டில் உட்கார்ந்து போட்டு பார்த்து கொண்டே இருப்பார். பல நாள் இதனால் பள்ளிக்கே போக முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. 12 வயது முதல் தீவிரமாக டென்னிஸ் பயிற்சியில் இறங்க தொடங்கியதும் தினசரி அதே 10 முதல் 12 மணி நேரங்கள் ஆடுகளத்திலேயே இருப்பார். அவன் சுவிட்சர்லாந்து தேசிய சாம்பியன் ஆவான் என்று எதிர்பார்த்தேன், இப்படி உலக சாம்பியன் ஆவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை என்று ஒரு சமயம் ஃபெடரரின் கோச் சொன்னார். ஏன் எதிர்பார்க்கவில்லை என்று நிருபர்கள் கேட்டபோது அவர் சொன்ன பதில்தான் இங்கே முக்கியம். ஒரு தேசிய சாம்பியன் ஆகும் அளவுக்கு திறமையானவன் என்பது வெகு காலம் முன்னமே அவனது ஆட்டத்தில் தெரிந்தது. ஆனால் உலக சாம்பியன் ஆகும் வெறியை மனத்துக்குள் ஒளித்து வைத்திருக்கிறான் என்பதை அவன் வெளிக்காட்டியதே இல்லை. 2004 தான் முதலில் பார்த்தேன். அந்த வருடம் ஃபெடரர் கலந்து கொண்டது மொத்தம் 80 மேட்சுகள், 74 வெற்றி, 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை உட்பட டென்னிஸில் கிடைக்கக்கூடிய அத்தனை கௌரவங்களையும் அள்ளி எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய்விட்டார். அதற்கு முன்னால் ஃபெடரருக்கு நிறைய தோல்விகள் வந்திருக்கின்றன. தான் தோற்ற மேட்ச் ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ஒவ்வொரு அசைவையும் குறித்து வைத்துக்கொண்டு பயிற்சியாளருடன் விவாதித்து தவறுகளை சரி செய்து பேய் மாதிரி உழைக்கிற வழக்கம் அவருடையது. விளையாட்டு தானே என்று விட்டுவிட முடியுமா என்ன? என் கையை என்னால் கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை என்றால் உலகில் என்னால் வேறு என்ன சாதிக்க முடியும்? சற்றும் பழுதுபடாத ஒரு நேர்த்தியை என் ஆட்டத்தில் கொண்டு வருவதற்காக நான் பாடுபடுகிறேன். ஆடிக்கொண்டிருக்கும் காலம் வரை இந்த முயற்சியை நிறுத்துவதாக இல்லை என்றார் ஃபெடரர். இன்றைய தேதியில் டென்னிஸில் ஃபெடரரின் ஒரே பெரிய போட்டியாளர் ரஃபேல் நாடல். ரசிகர்கள் நாடலை போட்டியாளர் என்று கூட சொல்ல மாட்டார்கள், எதிரி என்று குறிப்பிடுவதே வழக்கம். ஆனால் ஃபெடரர் நாடலை தனது அதிர்ஷ்ட தேவதையாக நினைக்கிறார். எனக்கு சமமான அல்லது என்னை விட சிறந்த ஒரு ஆட்டக்காரர் இல்லாவிட்டால் என் ஆட்டம் கூர்மழுங்கிவிடும். நாடலுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
அவர் என்னை எப்போதும் துடிப்புடனும் வெற்றி குறித்த வேட்கையுடனும் வைத்திருக்கிறார். ஃபெடரரின் புகழ் இந்த குணத்தினால் விளைந்தது.